அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியை வாய் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாய் வழியாக நுழைந்தவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரார். அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருட வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்கின்ற உலக காலகட்டத்திலே குடும்ப வாழ்வாக இருந்தாலும் துறவற வாழ்வாக இருந்தாலும் உலகில் ரீதியாக கவலைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக இருக்கின்றோம். என்னதான் வாழ்வில் நேசம் பாசம் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பஞ்சங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறவர்களாக இருக்கின்றது. துன்பங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கவலைகள் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற உலகில் வாழ்கின்ற பொழுது நமக்கு அந்த பாதுகாப்பை யார் தருகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கொள்கின்றார். அவர் தருகின்ற அன்பானது இந்த உலகம் தருகின்ற அன்பை விட மேலான ஒரு அன்பாக இருக்கின்றது. ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உண்ண உணவுகின்றையும் தண்ணீரின்றையும் வாழ்கின்ற சமுதாயத்தில் பல உடல் நோய்களும் கவலைகளும் மறுத்தவர்களாக இருக்கின்றது. இந்த உடல் நோய்களும் கவலைகளும் நமக்கு எதை தருகிறது பார்க்கின்ற போது ஒரு பாவ வாழ்வை நோக்கிய வாழ்வை தருகின்றது.
இப்படி பாவ வாழ்வில் இருக்கின்ற பொழுது அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதாகவும் கடவுள் இருக்கின்றார். அதே போன்று இந்த வாழ்ந்த நமது சமுதாயத்திலே இரட்டை பற்றிய அச்சங்களும் பயங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இரட்டை பற்றி வருகின்ற போது அந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதாக நாம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுடைய அன்பானது ஒரு தாயின் அன்பை விட மேலான ஒரு அன்பாக இருக்கின்றது. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, புனிதமான தாயை பெற்ற எந்த மனிதனையும் ஏழை என்று சொல்ல முடியாது. ஒரு நல்ல தாய் 100 குருக்களுக்கு சமமாக இருக்கின்றார். ஆனால் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற போது அங்கே கடவுளை ஒரு ஆன்மாக்களுக்கும் ஆண்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அதைவிட மேலானது கடவுளுடைய செயல்பாடுகளானது ஒரு தாய்மைக்கும் தாயின் அன்புக்கும் சமமானதாக நாம் நினைக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த இறைவனுக்கு ஆண் தன்மையுள்ள ஒரு தாய்மையுடைய தன்மை இருக்கு என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். எஸ்யா இறைவாக்கினர் அதிகாரம் 49 இறைவாக்கை 15 பார்க்கின்றோம். பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறுப்பதுண்டோ, கல்தானிய தாய் தன் பிள்ளைகளை இரக்கம் காட்டாமல் மறுப்பதுண்டோ என்று சொல்லுகின்றார். ஏனெனில் இவர்களும் மன்னரும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கடவுளுடைய வார்த்தையாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவனில் அந்த குழந்தையை அன்பு கொண்டதாகவும் அது குழந்தையை நடை பயிற்சி அதை கையில் அடைந்ததாகவும் அது குழந்தையை பதிவு காட்டுவதாக படைத்து அந்த வழிநடத்துவதாகவும் மோசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். இப்படியாக ஒரு தாயின் தன்மையே தன்னுடைய செயல்பாடாகவும் இருக்கின்றது. அந்த பராமரிப்பும் அன்பும் இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நற்செய்தியை நாம் பார்க்கின்ற போது இறைவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். இந்த பெயர் சொல்லி கூப்பிடுகிற செயலானது ஒரு பெயர் ஆனது ஒரு முழுமையை கொடுக்கிற ஒன்றாக இருக்கின்றது. முன்ன பின்னே தெரியாத யாரையும் நாம் பெயர் சொல்லி அழைப்பதில்லை. நாம் அறிந்தவர்கள் நம்மோடு உறவடையவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தான் பெயர் சொல்லி அழைப்பவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொருவரையும் கடவுள் அறிந்தவராகவும் நம்மை பெயர் சொல்லி அழைப்பவராகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்லாயனாக நாம் ஆண்டவர் இயேசு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன், நான் அமர்வதையும் ஏறுவதையும் அறிந்திருக்கின்ற விவிலிய வார்த்தையானது சொல்லுகின்றது. அதே போன்று இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அதிகமாக ஆண்டவர் இயேசு ஆடுகளுக்கு வாயிலாக நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆய்வுடைய குரலை கேட்டு எவ்வாறு மந்தையாக ஆடானது அதை செவி சாய்க்கின்றதோ அதே போன்று இறை மக்களாகிய மந்தைகளாக இருக்கின்ற நீங்கள் ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக இருக்கின்றார். அந்த நல்ல ஆய்வுடைய குரலுக்கு ஒவ்வொரு நாளும் செவி சாய்த்து அவரை பின்தொடர நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய வாழ்விலே இன்னல்களும் துன்பங்களும் வருகின்ற போது எவ்வாறு ஒரு ஆயனாலும் ஆட்டை பாதுகாக்க வேலி அமைந்து ஓநாய்களே பாதுகாக்கின்றாரோ அதே போன்று இறைவன் நம்மளை பல இன்னல்களிலும் துன்பங்களிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற நல்ல தேவனாகவும் இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எவ்வாறு ஒரு தாயானது தன் குழந்தையை ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணியை வைத்து பாதுகாக்கின்றாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசு நல்லாயனாக இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவதாக இருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் அழகாக நற்செய்தி சொல்லுகின்றார், நானே வாய் என்று சொல்லுகின்றார். அந்த நானே வாய் என்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுடைய வாயை நுழைகின்ற போது நமக்கு இன்னல்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, நோய்கள் இல்லை. இந்த பாதுகாப்பற்ற உலகில் இருக்கின்றன பாதுகாப்பை தந்து வழிநடத்துவதாக இருக்கின்றோம். எப்போது அவருடைய வாயிலுக்கு வேறு வாயிலுக்கு போகின்றோமோ, தவறி செல்கின்றோமோ, தீமைகளுக்கும் வீணானதற்கும் ஆளாக்கி மன குழப்பங்களாலும் மன இன்னல்களுக்கும் ஆளாகுவதாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி விட்டுவிடாமல் திருப்பாடல் 91 அழகாக சொல்லுகின்றார், நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி நம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் ஓடாதபடி அவர்கள் தங்கள் கைகளை உம்மை தாங்கிக் கொள்வார் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொள்வதாக ஆண்டவர்
ஒவ்வொருவரையும் பாதுகாக்க தூதர்களை அனுப்புவதாக இருக்கின்றார். அதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்வை உயர்த்திக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். இது ஒரு கடவுளுடைய ஒரு பாதுகாப்பு தன்மையாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது தியாகம். அந்த தாயுடைய பண்பானது எவ்வாறு ஒரு தியாகம் ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கின்றதோ அதே போன்று கடவுளுடைய அன்பும் ஒரு தியாகம் நிறைந்த ஒரு அன்பாக இருக்கின்றது. தன்னையே அர்ப்பணித்து முழுமையாக கொடுத்து நம்மை பாதுகாப்பவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். ஆம், இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இப்படிதான் ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய தாயிடத்திலே சென்று சொல்லுகின்றான், அம்மா, நான் கடைக்கு போய்வதற்கு நீங்க எனக்கு 10 ரூபாய் தர வேண்டும். அதே போன்று என் வேலை வாங்கத்திற்கு கண்ணீர் கொடுத்து கொண்டு வருகிறேன், அதற்கு 10 ரூபாய் நீங்கள் தர வேண்டும். அதே போன்று நான் பல வேலைகளை செய்கிறேன், வீட்டை சுத்தம் செய்ய எல்லாம் செய்கிறேன், எனக்கு 20 ரூபாய் தர வேண்டும். ஆக மொத்தம் 40 ரூபாய் செய்கிற வேலைக்கு தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே தாயானவர்கள் விதாரம் சிரித்து விட்டு சொல்லுகின்றார், அன்பு மகனே, உன்னை கற்றுவதற்காக நான் 0, உன்னை நடக்க வைப்பதற்காகவும் 0, உன்னை படிக்க வைப்பதற்காகவும் 0, அது மட்டுமல்லாமல் உனக்கு சாப்பாடு செய்து துணிமணிகளாம் துவைத்து கொடுக்கின்றேன், அதுக்கெல்லாம் 0, ஆக மொத்தம் 0 என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் சிறுவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகின்றார். அந்த தாயுடைய தியாகமானது அப்படிப்பட்ட ஒரு தியாகமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய சமுதாயத்திலே ஒரு சில நேரங்களில் பெண்கள் என்ன வேலை செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், வீட்டில் தானே இருக்கிறார்கள் என்று சொல்லுவதாக இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு தாயுடைய அன்பினாலும் அந்த தாயுடைய பாதுகாப்பினால் இல்லமானது மறந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் செய்கிற வேலையானது வெளியில் சொல்லுகிற வேலை இல்லாமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு அந்த ஜீரோவாக இருந்து நம்ம இல்லங்களில் ஒரு ஹீரோவாக இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாயுடைய தியாகம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது போல அதே போன்று நம் ஆண்டவர் இயேசுவும் அந்த தியாகம் பெற்றவராக இருக்கின்றார். அதனால்தான் நாம் செய்கின்ற குற்றங்கள், நாம் செய்கின்ற குறைகளை மன்னித்து அந்த தியாகத்தை கொடுத்து நம்மை பாதுகாப்பவராகவும் வழிநடத்துவராகவும் இருக்கின்றார். ஆம், இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த ஆயனானவன் 2 இடங்களில் வழிநடத்துவராக இருக்கின்றார்கள். இதில் முதல் ஆயனை நாம் பார்க்கின்ற போது ஆடுகளை முன்னே விட்டு பின்னே செல்பவராக இருக்கின்றார்கள். அப்படி ஆடுகளை முன்னே செல்கின்ற போது சிங்கங்களும் ஓநாய்களும் அடிக்கின்ற போது அந்த ஆயனானவன் ஆடுகளை எல்லாம் விட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றுவதாக ஓடிவதாக இருக்கின்றார். இது ஒரு சிறந்த ஒரு ஆயுடைய செயல்பாடாக இருக்கின்றது. இரண்டாவது ஆயுடைய செயல்பாடானது மந்தைகளுக்கு முன்பாக செல்பவராக இருக்கின்றார். மந்தைக்கு முன்பாக சென்று பல இன்னங்களும் துன்பங்களும் வருகின்ற போது அதை எதிர்கொண்டு தாக்குவதாகவும் தன் மந்தையை காப்புவதாகவும் இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக சென்று நமக்கு என்ன இன்னல்கள் வரும், என்ன தீமைகள் வரும் என அறிந்து அதிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற நல்ல ஆயனாக இருக்கின்றார். இன்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த 2ஆம் வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி அழகாக சொல்லுகின்றார். சிலுவையை சுமந்து தன்னையை அர்ப்பணித்து அந்த ரத்தத்தினால் நாம் மீட்டு ஒரு தியாக பலி கொடுத்தவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தியாக அன்புக்காகவும் இன்று நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்று நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே அந்த இறை அழைப்பில் இருக்கின்ற தியாக மனப்பான்மையோடு பிள்ளைகள் வருகிறார்களா என்பது கேள்விக்குறியாகதான் இருக்கின்றது. ஒவ்வொரு மாஸ்கா நாயிலும் ஒரு ஆயிரம் நாயராகவும் மாஸ்காக்கள் நாயராகவும் இறையற்ற நாயராகவும் கொண்டாடுகின்றோம். ஏதோ கடமையாக கொண்டாடுகிறோம், திரு அவை கொடுப்பது அல்ல. மாறாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் இறையர்களுக்கு அனுப்பவில்லை என்றாலும் கூட இறையத்தில் பெருக வேண்டும், இந்த திரு அவை நடத்த வேண்டும், பல பேர் முன்வந்து பணி செய்ய வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு காலத்தில் தேவைகள் அதிகமாக இருந்தது. காலங்கள் மாற மாற இந்த நவீன உலகம் மாற மாற பிள்ளைகள் அதற்கு முன்வரவர்களாக இருக்கின்றார்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக இருக்கின்றன. அதை நாம் பிள்ளைகளுக்கு நாம் ஊற்றுவதாகவும் அதை சொல்வதாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ இந்த தேவனுக்கு போக வேண்டும் என்று பிள்ளைகள் மனதில் சொல்லுகின்ற போது அவன் எண்ணம் மாறி அதற்கு அழைப்பு பெற்றவனாக இருக்கின்றோம். ஆனால் இன்று இதற்கு கொடுக்க அனுப்புவதற்கு முன்பதாக பெற்றவனாகவும் சமுதாயமாகவும் இருக்கின்ற
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற வேண்டும் என்று நமக்காக இந்த மீட்புக்காக வந்த இந்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றோம். அவரை நாடி தேடி வர அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தேவ அழைத்தல் இறை அழைத்தல் என்பது குருக்களுக்கும் அருட்கணிகளுக்கும் மட்டுமல்ல, மாறாக குடும்ப வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். குடும்ப வாழ்வில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்ப வாழ்வில் சரியான முறையில் பின்பற்றி அந்த குடும்ப அழைப்பில் இருக்கின்ற போது கடவுளுடைய ஆசிரியை பலனவை கற்றவர்களாக இருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் அழைத்தவர்களையும் படித்தவர்களையும் உயர்ந்தவர்களையும் அழைக்கவில்லை. மாறாக விவிலியத்தை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு அழைத்த பேதுருவை நாம் பார்க்கின்றோம். பேதுருவுடைய வாழ்விலே அவர் படிப்பறிவோ மற்றவர்கள சாதாரண மீன்பிடி தொழிலாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவை 3 முறை மறுதலித்தவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு அங்கே சிலுவையில் இருந்து அகப்படுகின்ற போது அதை விட்டு ஓடி சென்றவராக இருக்கின்றார். இப்படி ஒரு பலவீனமும் ஒரு தகுதியற்ற ஒரு நிலையை நாம் பேசுகின்றார். ஆனால் அறிந்த ஆண்டவர் இயேசு அவரை விட்டுவிடவில்லை. தகுதியல்லாத அவரை தகுதியுடையவராக மாற்றி இந்த இறைப்பணிக்கு அவரை அழைப்பவர்களாக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் நாம் சிந்திப்பதும் செய்வதும் உண்டு. நான் இதற்கு தகுதியற்றவன், எனக்கு என்ன இருக்கின்றது, படிப்பில்லை, அறிவில்லை, குறைகள் இருக்கிறது, எண்ணப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மனிதர்கள் முன்னிலும் அந்த மனித தன்மையும் நாம் இருக்கின்ற போது இறைத்தன்மை அதை விட மேலானதாக இருக்கின்றது. நீ தகுதியற்ற இருக்கின்ற போது நான் உன்னை தகுதியுடையவனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கப்படுபவராக இருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். அழைத்து போ என்று சொல்லுகிறார், போகின்றார். தேசத்தை விட்டு எங்கே போகிறேன் என்று தெரியாமல் கூட அங்கு போகிறார் இருக்கின்றார். அந்த அழைப்புக்கு குரல் கொடுத்ததுதான் அவர் ஒரு விசுவாசத்தினுடைய தந்தையாக கருதப்படுவதாக இருக்கின்றார். அதே போன்று மோசேவை பார்க்கின்றோம். மோசேவுடைய வாழ்விலே பயத்தோடு இருப்பது அந்த மாமன் அடிக்கின்ற கடவுள் அனுப்புகின்றார். அந்த பயத்தோடு சென்றாலும் கூட கடவுள் அங்கே வழிநடத்துவதாக இருக்கின்றார். இது போன்ற பலவிதமான இறை வாய்ப்புகளும் பல பேரை நம் இளைஞர்களை பார்க்கின்றோம். எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக அன்னை மரியாக இருக்கின்றார். உலகம் அறியாத ஒரு குழந்தையாக, என்ன நடக்க வேண்டும் தெரியாத ஒரு சிறுமியாக இருக்கின்ற போது கடவுள் சொன்னவுடன் ஆம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய அழைப்புக்கு ஏற்று தன்னை ஒப்புக் கொடுத்தால்தான் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவால் திட்டங்கள் வைத்துள்ளார். அந்த திட்டங்களை நினைத்து எந்த நாம் செயல்பாடுகள் செய்கிறது வாழ்ந்து நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட வல்லமையும் மாற்றத்தையும் தியாக உள்ளத்தோடு நம் ஆண்டவர் இயேசு கொடுக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடைசியாக நம்முடைய தாயின் அன்பானது கண்டிப்பாக இருக்கின்றது. ஒரு தாயின் பண்பு என்பது தட்டி கொடுப்பது மட்டுமல்ல, தவறு செய்யும்போது தட்டி கேட்கின்ற ஒரு பண்பாகவும் இருக்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அரண்மனை கட்டி தழுவி அழைத்து செய்தார். ஆனால் சீடர்கள் தவறை செய்கின்ற போது நீங்கள் செய்கிற தவறு என்று சொல்லி கண்டித்து அவர்களை மீண்டுமாக தன் வாழ்வுக்கு அழைத்து வந்தவராக இருக்கின்றார். இதைதான் அந்த 2ஆம் வாசகத்தை பார்க்கின்றோம். அவரது கண்டிப்பு நிறைந்த கடின சொற்களால் மக்களின் இதயம் குத்தப்பட்டதால் மேற்கோள் இல்லை. அதுவே அவர்கள் மனமாறுவதற்கும், அதாவது சரியான வழியை அறிந்து கொள்வதற்கும் தூண்டுதலாக அமைகின்றது என்று சொல்லுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தாயின் நன்மை எவ்வாறு குழந்தைகள் தவறு செய்த போது தட்டி கொடுத்து நீ செய்வது தவறு என்று சொல்லி கண்டிப்பை தருகின்றார்களோ, அதே போன்று கடவுள் நாம் தவறை செல்கின்றதோ பாதைகளை மாறி செல்கின்ற போது உள்ளே ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டிருக்கிறோம், போகாதே, நீ செய்வது தவறு தவறு என்று ஆண்டவர் அந்த வார்த்தை வழியாக பேசுகின்றார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அவர் கண்டிக்கின்ற அந்த சொல்லை கேட்டு மீண்டுமாக மனமாற்றம் அடைந்து அவரை நாடி தேடி வருகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா, அல்லது அவர் பொருளுக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன், பாவ வாழ்வும் இந்த உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, உலக போக்கான வாழ்வுக்கு செல்கின்றோமா என சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் பார்ப்போம். இந்த ஆடு மேய்ப்பவர்கள் கையிலே ஒரு கோலானது இருக்கின்றது. அந்த கோலானது ஒரு வகைந்த நிலையில் இருக்கின்றது. எதற்கு அந்த கோல் அப்படி இருக்கின்றது பார்க்கின்ற போது, அந்த ஆடு தவறி செல்கின்ற போது ஆயனானவன் அதை தவறி செல்லாமல் அந்த வந்தையை
மறித்து எழுப்பதற்காகவும், அதே போன்று அந்த ஆடுகள் உணவுகளுக்காக அந்த இலைகளை எடுத்து ஊட்டி விடுவதற்காகவும் பயன்படுகிறது. அதே போன்றுதான் கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஆயனாக இருந்து, நல்ல ஒரு செல்வமாக இருந்து ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பவராகவும் வழிநடத்துவதாகவும் இருக்கின்றார். அப்படி மீட்பையும் வாழ்வையும் தருகிற ஆண்டவர் இயேசுவுக்கு நம்மையே வழிநடத்துவதாக இருக்கின்றோம். நாம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இஸ்ராயேல் மக்கள் பாதை தவறி போகின்ற போது கடவுள் அங்கே வார்த்தையை சொல்லி, நீங்கள் செய்வது தவறு, நேற்று தெய்வத்தை நாடி செல்கிறேன் என்று கண்டித்து மீண்டுமாக பிரித்து தன் வாழ்வு அடைந்தவர்களாக இருக்கின்றார். அதே போன்று நம்முடைய வாழ்விலும் கூட நல்ல உறவுகளை விட்டு பிரித்து சொல்லுகின்ற போது, உறவுகள் புரிந்து செல்கின்ற போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உறவுகளை விட்டு பிரித்து செல்லாதீர்கள். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், இன்னல்கள் இருக்கலாம், என்றும் அந்த உறவு தான் நமக்கு வழி கொடுக்கும். அதனால் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று நல்ல ஆயனாகிறது ஆண்டவர் சொல்லுவதாக இருக்கின்றார். அவங்க இயேசுவே அன்புக்குரியவர்களே, பேராயர் புல்டென்சன் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வானது தன்னுடைய வாழ்வில் ஒரு இருதய அறுவை சிகிச்சையாக செல்கின்றார். அப்படி செல்கின்ற போது அங்கு இருக்கிற அனைவரும் கேட்கின்றார்கள், ஒரு இதய அறுவை சிகிச்சை செல்கிறீர்களே, உங்களுக்கு பயனாக இல்லையா, நீங்க இறந்துடைய அச்சம் இல்லையா என்று கேட்கின்றார்கள். உடனே அவர் சொல்லுகின்றார், நான் கடவுள் பணிக்காக அழைக்கப்பட்டேன், கடவுள் பணியை நிறையாக செய்துவிட்டு நான் இறந்தாலும் கூட மகிழ்ச்சி அடைவேன், ஆனால் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்வதாக இருக்கின்றார். நாம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று உலகத்தில் பல இடங்களும் துன்பங்களும் வந்தாலும் இந்த தேவனிடத்தில், இந்த ஆயரிடத்தில் நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற போது கடவுளுடைய அருளையும் ஆசிரியை பெற்று அனைத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் ஆடுகளுக்கெல்லாம் வாயிலாக நாம் ஆண்டவர் இயேசு இருப்பவராக இருக்கின்றார். நாம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே குறிப்பாக நம்முடைய பங்கிலும் நம்முடைய திரு அவையிலும் நல்லதோடு இறை அழைத்தல் பெருகல் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஏனெனில் இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் கடவுளுடைய பணியானது அதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் அனுப்புவதாக கூட உங்களுக்கு சொன்னது போல ஜபங்களை வையுங்கள், உங்கள் குடும்பங்களில் ஜெபியுங்கள், தனிப்பட்ட ஜபத்தில் ஜெபியுங்கள். ஏனெனில் திரு அவையை வழிநடத்த நல்ல ஆயர்களும் நல்ல ஒரு குருக்களும் நல்ல ஒரு மந்தைகளும் தேவைப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயமாக இருந்தும் நல்ல மந்தைகளாக இருந்து இந்த இறைவனையும் இறைவனுடைய திரு அவையை பாதுகாப்போம். இறைவனுடைய அருளும் ஆசிரியர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து பாதுகாக்க தொடர்ந்து கொண்டாடுவோம், இறையாசிரியர் தருவோம். குறிப்பாக நம்முடைய பங்கு இருக்கின்ற வீடை ஒப்புக் கொடுப்போம். ஏனெனில் இந்த நேரத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தான் ஒரு சில நேரங்களில் குருக்களாகவும் அருட்செயலாளர்களாகவும் இருக்கிறார்கள். பல பேர் குருக்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே எடுத்த போது 90% பிள்ளைகள் பீடச்செயலாளராக இருந்தவர்கள் தான் இந்த நிலை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த, ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பலிபீடமாக இந்த பீடமாக தெரிகிறது. நாம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் நீங்களும் எப்படி இருக்கிற ஒரு சிலர்களில் இந்த பலிபீடமாக நமக்கு வாழ்க்கை தந்திருக்கின்றது. பிள்ளைகளுக்கு பலிபீடுவது தவறினால் கூட